18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, சரியாக வெள்ளிக்கிழமை இரவு இந்த பதிவை நான் உன் கண்கள்ல காட்டுனேனா, இனி எல்லா நாட்களும் உனக்கான சந்தோஷ நாட்களாக இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். கோடியில ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை தான் இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நல்ல நேரத்துல நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது மனதார என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய்தானே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக விடியும்படி இந்த இரவு நாளிலேயே, இந்த இரவு வேளிலேயே எல்லா அற்புதங்களையும் நான் செஞ்சு முடிக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில நல்லா உயர்ந்து வளர்ச்சி பெற்று வளமையும் செழுமையும் செல்வ செழிப்புமாக வாழணும்னா உன்னை விட நல்லா வாழ்றவங்கள பாரு. அப்போதான் அவர்களைப் போல நானும் நல்ல நிலைக்கு வருவேன்ற உன்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாகி அதற்கேற்ற போல கடின உழைப்புகளையும் உன்னால செய்ய முடியும். முயற்சிக்காக மட்டும்தான் அவங்கள பார்க்கணுமே தவிர அவங்க என்னை விட வசதியா இருக்காங்கன்னு போட்டியோ பொறாமை எண்ணமோ ஆசையோ உனக்குள்ள வரக்கூடாது. முயற்சி முயற்சிங்கிறதுக்கு மட்டுமே நீ முக்கியத்துவம் கொடு. அதே நேரத்துல நல்லா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உன்னை விட தாழ்வாக இருப்பவர்களையும் உன்னை விட வசதி குறைவா கஷ்டத்தில் இருப்பவர்களையும் நீ நிச்சயமா பார்க்கணும். அப்போதுதானே இவர்களைப் போல ஒரு ஏழ்மை வறுமை நிலையிலிருந்து தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால என்ன போல இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கை கொடுத்து உதவணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கணும். உன் வாழ்க்கையில எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத நீ உணர ஆரம்பிச்சிட்டீனா உனக்குள்ள ஆணவமோ அகம்பாவமோ வந்து சேராது. இன்னைக்கு நல்லா இருக்கவங்க நாளைக்கே கஷ்டப்படலாம். இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கவன் நாளைக்கே கூட நல்ல நிலைமைக்கு வரலாம். எல்லாமே நிரந்தரமற்றதும் நிலையானது அற்றதுமாகத்தானே இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் நினைக்கிறாங்களே தவிர என்ன செஞ்சா நிம்மதி கிடைக்கும்னு புரியறதில்ல. கிடைச்சதை வச்சு திருப்திகரமாக வாழ்க்கைய வாழணும். இன்னும் வேணும் இன்னும் வேணும், இதை விட சிறந்தது வேணும்னு எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கிக்கிட்டே வாழாம நிம்மதியாய் வாழ்வதற்கு உண்டான வேலைகளை செய்யணும். நான் வளைஞ்சு கொடுக்கிறேன்றதுக்காக என்னை ஒரே அடியாக முடித்துவிட முயற்சிக்காதேன்னு உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையும் எப்ப பார்த்தாலும் திட்டி குறை சொல்லி வசை பாடுபவர்களையும் ஒரு முறை தைரியமாக தலை நிமிர்ந்து சொல்லு. நீ பாவம்னு அவங்களுக்காக பொறுத்து போற, சில உறவுகளுக்காக விட்டு கொடுத்து போற, சில உறவுகளுக்காக அனுசரிச்சு போற. ஆனா இதுதான் சாக்குன்னு அவர்கள் மேலும் மேலும் உன்னை மனம் நோகடித்தால் நீ பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. சில நேரங்களில் சில பேர் துரோகம் செய்யும் போது அதை தாங்கிக்கிட்ட, சில பேர் ஏமாத்தும் போது அதை ஏத்துக்கிட்ட. காயமும் கஷ்டமும் எவ்வளவு வந்தாலும் வலியையும் வேதனையையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆளுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மாறுபவர்களை தானே இந்த உலகம் ரொம்ப நீயும் சூழ்நிலை சந்தர்ப்பம் கால நேரம் இடம் ஏற்றாற் போல நடந்து கொள்ள பழகிக்கோ என் செல்லமே. சாதாரணமா பாத்தீனா இந்த நியாய தராசுன்னு ஒண்ணு பார்த்திருக்கியா? தராசுக்கு எந்த பக்கம் நியாயன்றதெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் எடை அதிகமா இருக்கும் அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிருக்கும். அப்படிதானே இந்த உலகில் இருக்கும் சில மனிதர்களும் யாரு நல்லா காசு பணம் வசதின்னு இருக்காங்களோ அவர்கள் பக்கம் சாய்ந்து கொள்பவர்களாக, அவர்களுக்கு சாதகமாக பேசுபவர்களாக, அவர்களுக்கு துணையாக ஆதரவாக நிக்கிறவங்களாக இருக்காங்க. யார் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும். ஆனா நீ எப்போதும் கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாத்தாத. உன் நம்பிக்கையை நீ கைவிடாம வச்சிருந்தீனா நிச்சயமாக இந்த கருப்பசாமி நான் உன்னை காப்பாத்துவேன். நீ இந்த உலகத்தில் எதற்காக வீணா வாழணும்னு நினைக்கிறத விட இந்த வாழ்க்கையே நம்ம சும்மா இருந்து வீணடிக்கணும், ஏதாவது ஒரு விதத்துல முயற்சி செஞ்சு ஜெயிப்போன்ற எண்ணத்தோடும் நேர்மறை சிந்தனையோடும் வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கை நிச்சயமாக புது பொலிவு பெறும் என் தங்கமே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கென ஒரு சரியான நேரத்தை உருவாக்குறேன். அவசரப்பட்டினா உன் நிம்மதி தொலைஞ்சு போகும். நடக்கிற காரியமும் சரியா நடக்காம போயிடும். ஆனா பொறுத்திருந்தாயே ஆனால் எல்லாமே நல்லபடியாக நன்மையாக உன்னை நோக்கி வந்து சேரும்.
எந்த காரியத்தையும் தொடங்கும் போது தூரம் இவ்வளோ அதிகமா இருக்கேன்னு பார்க்காத. உன் லட்சியம் எவ்வளவு பெருசா இருக்கு, அதை அடைவதற்காக என்ன செய்யணும்னு மட்டும் பாரு. அதே நேரத்துல உன் வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது என்னடா இது நம்ம இப்படி இருக்கோமேன்னு யோசிக்க கூடாது. கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம்னு எல்லாமே வருவதுதான் வாழ்க்கை. நீ கடந்து வந்த பாதைகளை பார்த்தீனா பரவாயில்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் இதை விட நல்ல நிலைமைக்கு வருவோன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. ஒரு மனிதன் அழிந்து போவதற்கும் கெட்டு போவதற்கும் வீழ்ந்து போவதற்கும் நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நீ வாழ்க்கையில உயரணும்னா அதுக்கு ஒரே வழி உன்னுடைய உழைப்பு தான். உன் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சினா நீ எப்போதும் உழைப்பதற்கு தயாரான ஆளாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை பொறுத்துதான் அவன் அடுத்தவனோடு உறவாடும் நேரமும் காலமும் முடிவு செய்யப்படுகிறது. நீ எப்போது யாருக்கிட்ட பேசினாலும் பொறுமையா பணிவா ரொம்ப எளிமையாக வார்த்தைகள்ல நிதானமாக பேசு. அதை விட்டுட்டு என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு ஆணவமாக ஆடம்பரமாக அகங்காரமாக பேசவே கூடாது. உன் அப்பா கருப்பசாமி உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாம நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கும் நல்லா வாழ்றதுக்குமான அதிர்ஷ்ட வாய்ப்பையும் உன் கண்கள்ல காட்டிட்டேன். இனிமே உனக்கு என்ன கவலை? இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும். நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்குமான திறமையை நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன். திறமையை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில எல்லார்கிட்டையும் அடக்கத்தோடும் பணிவோடும் பேச பழகு. மற்ற மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு பேரையும் புகழையும் தருவார்கள். அப்படி உன்னை நல்லவன்னு பாராட்டும் போதும் புகழும் போதும் அதற்கேற்றாற் போல நன்றி உணர்வோட நீ இருந்துக்கோ. எக்காலத்திலும் எக்காரணத்திற்காகவும் அகம்பாவம் உனக்குள்ள வரக்கூடாது என் செல்லமே. எப்போதும் நீ கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீனா யாராலும் ஏமாற்றப்படவும் மாட்டாய். யாராலும் ஏமாற்றக்கூடவும் உன்னால முடியாது, உன்னையும் முடியாது. ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் அப்பா கருப்பசாமி. நேர்மையா நியாயமா வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தானே நான் வெற்றியை கொடுத்திருக்கேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அருளச் செய்ய போறேன். காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே மாறும். என்ன மாறினாலும் அதற்கேற்றாற் போல வாழ்வதற்கு தயாராக நீயும் இருக்கணும். ஒருத்தருக்கு நீ தேவை, உன்னுடைய உதவி தேவைப்படுதுன்னா நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு ஒத்துக்குவாங்க. நீ தவறே செஞ்சாலும் அதை மன்னிச்சிடுவாங்க. ஆனா எப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவையில்லையோ, உன்னுடைய உதவியும் தயவும் அவர்களுக்கு தேவைப்படலையோ, அப்போது நீ ஒரு சிறு வார்த்தை தவறா பேசினாலும் அதை பெரிதுபடுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒருபோதும் யாரையும் பழிவாங்க நினைக்க வேணாம். உன்னை ஏமாத்துறவங்களையும் அவர்கள் செய்த கொடுமையையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானு அவர்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன். அதுவும் இப்பொழுது நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிட்ட. இனி எல்லாமே உன் கண்ணு முன்னால நிகழப்போகுது. வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கவலைப்படுவதை விட கடவுள் எனக்கு கொடுத்ததை ஏற்று சந்தோஷமாக நான் வாழுவேன். என் அப்பா கருப்பசாமி என் கூடயே தானே இருக்காருன்னு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகுது. நாளை முதல் உனக்கு நல்ல நாளாகவே விடிய போகுது. எல்லா நாளுமே இனி உனக்கான வெற்றி நாளாக, உனக்கான புது விடியலாக இருக்கும்.